வணக்கம் மேசராசி நண்பர்களே. மேசராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர்ற சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசி மேலே சூரியன் உச்சம் பெற போகிறார். அப்போ சூரியன் உங்கள் ராசி மேலே உச்சம் பெறது நல்ல பலன்களை தருமானா நல்ல பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்ல தைரியம் பிறக்கும், நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு கிடைக்கும். எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் இறங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். ஏற்கனவே தோல்வி மேலே தோல்விகளை சந்திச்சிருந்தா அந்த தோல்விகளெல்லாம் தாண்டி நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த சூரிய பகவான் கொடுப்பார். அதனால் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அந்த மாதிரியான விஷயங்களை பூராமே சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அரசாங்கம், அரசியல் போன்ற எண்ணங்களை உதிக்க செய்வார். அந்த துறையில் இறங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் உருவாக்குவார். சூரிய பகவான் ராசி மேலே இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் மட்டும் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருப்பதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக மேசராசிக்காரவங்க யாராவது காத்திருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று குழந்தை பிறக்கலாம் சித்திரை மாதத்தில், அல்லது குழந்தை உருவாகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வழியில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் விரும்பிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அதன் மூலம் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 11வது ராசியில் தான் இதுவரைக்கும் சுக்கிர பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல உச்சம் பெற போகிறார். அப்போ சுக்கிரன் 12வது இடத்துல உச்சம் பெற்றால் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் வரும். ஆடை ஆபரணங்களும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். மேலும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களையும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்களையும் எல்லாம் உங்களுக்கு ஒதுக்கி செய்வார். சிலருக்கெல்லாம் வீடு கட்டவோ வண்டி வாகனங்கள் வாங்கவோ வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே போல மனைவி வழியிலும் நண்பர்கள் வழியிலும் சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் ஒரு புறம் வந்தாலும் அந்த வருமானம் ஏதேனும் ஒரு வழியில் செலவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வங்கியில் சேமிச்சிருந்தாலும் சரி, வேற வழியில் சேமிச்சிருந்தாலும் சரி, அந்த பணம் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால இந்த மாதத்தில் தொழில்துறையிலையும் சரி, பிற துறையிலையும் சரி, சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் சுக்கிரனால வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், வீடு போன்றவைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல தான் இப்போ இருக்கார். அந்த புதன் பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசி மேலே வரப்போகிறார். அப்போ ராசி மேலே புதன் வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் ராசி மேலே வர்றதுனால சற்று அலைச்சல்கள் ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல நம்மளால நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்து பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ஊருக்கு போனோம்னா நாளைக்கு வேற ஒரு ஊருக்கு போவோம், நாளான்னைக்கு வேற ஒரு ஊருக்கு போவோம். இந்த மாதிரி தொடர் அலைச்சல்கள் இருக்கும். அதிகபட்ச பயணங்கள் இருக்கும். அதனால அந்த பயணங்கள்னால பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ராசி மேலே அந்த புதன் இருக்கிறது உறவை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உறவை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. உறவினர் வருகை இருக்கும், அல்லது உறவினர் வீட்டுக்கு நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனால் உறவு வகையில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுளுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகள் ஏதேனும் செல்றதுக்கான வாய்ப்புகளையும் அந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து செவ்வாயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியாகி 2வது இடத்துல தான் இருக்கார். அப்போ செவ்வாய் பகவான் 2வது இடத்துல இருக்கிற போது நீங்கள் சுடுசொல் பேசுறதை கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த மாதத்தில். இல்லைன்னா நீங்கள் வேகமாக பேசுகிறதையோ
அல்லது சுடு சொற்களை வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பல கிரக நிலைகள் விலகி சாதகமாக நமக்கு வந்தால் கூட அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார். செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லைதான். அப்போ என்ன பண்ணும்னா, அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற போது ஏதாவது ஒரு மனக்குறைகளும் ஏதோ ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தான் நடக்கும். சித்திரை மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் ஏற்படுமானா கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரத்தின் மூலம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போயிருக்காரு. இதனால பொருளாதார பற்றாக்குறையும் பொருளாதார தடங்களும் உங்களுக்கு விலகும். அதனால இந்த சித்திரை மாசத்துல பொருளாதார தடங்கள் விலகி ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சித்திரை மாசத்துல அதிகமாகவே தெரியுது. எனவே சித்திரை மாசத்துல நல்ல பலன்களை வந்து மேசராசிக்காரர்கள் பெறணும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மேசராசி நண்பர்களே.